மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான இரவு வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19/4/2026 ஆகுது. சரியாக இரவு 7 மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. உங்களுக்காக மட்டும்தான், நம்ம விவசாய சொந்தங்களுக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. எலெக்ஷன் வேறு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே இந்த எலெக்ஷன் பற்றி வீடியோ தான் அதிகமாக பார்த்துட்ருப்பீங்க, லைவ் பார்ப்பீங்க. நம்மளும் இதை இடையில நம்ம வந்து விடாமுயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை 2026 சொல்லி ஆகணும். ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. யார் வரப்போகிறா? ஸ்டாலின் வரப்போகிறாரா, இல்லை விஜய் வரப்போகிறாரா, இல்லை அதிமுக வரப்போதா அப்படின்னு ஒரு பரபரப்பாக. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து மிக முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம பார்த்துறாத எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்க வேணாம், கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்லோட் பண்ணாலும் லைவ் போட யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? நம்ம அதையும் கடந்து நம்ம வந்து கொஞ்சம் லைவெல்லாம் போட்டுட்ருக்கோம் மக்களுக்காக. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நம்முடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தபடியாக இன்றைக்கி மதியானம் அடிக்கப்பட்ட வெயில் அப்படிங்கிறது ரொம்ப மோசங்க. என்னாலே இருக்க முடியல வெயில். சரிங்களா? மிக 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 கடுமையான ஒரு வெயில். சரிங்களா? இரவில் கொஞ்சம் கூலாக இருக்கும். இரவில் கொஞ்சம் லேசான ஒரு பனிமூட்டமாக இருக்கும். இரவில் பனி பெய்யுது, லேசான ஒரு பனியாக இருக்கும். அதுக்குன்னு மூடு பனியெல்லாம் அதிகமாக பெய்யாது. ஆனால் இந்த கோடை மழை வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. எப்போ கோடை மழை பெய்யும், எந்த தேதியில் தீவிரமாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கவலை விட்டு தள்ளிடுங்க. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. மழை இருக்கிறது, விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும், அதான் உறுதி. சரிங்களா? மழை இருக்குது, விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் மாவட்டங்கள் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் உஷாராருங்க. இப்போ கிடையாது, மே மாதம் சொல்கிறேன். மே முதல் வாரமே ஒரு தொடக்கம். மே முதல் வாரமே பார்த்தீங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க போகுது. அதுவும் பரவலாக வெளுத்து வாங்க போகுதுங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து செக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம முழுமைக்கும் நம்ம பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. மழை அப்படிங்கிறது இருக்குது, விரைவில் வந்து சேரும். விரைவில் உங்கள் மாவட்டங்களுக்கு இப்போ அதிகமான வெயில் அடித்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த வருஷம் அதிகமான ஒரு மழை இல்லை தான். சரிங்களா? அதிக நாட்களில் மழை இல்லை, ஆனால் மழை இருக்குது. நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யுது, அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக மழை எப்பப்பா வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கவலைப்படாதீங்க. மழை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மக்களே, விவசாய சொந்தங்களே, யாரும் கவலைப்பட தேவையில்லை. விரைவில் வருகிறது கனமழை, விரைவில் வருகிறது பலத்த மழை. கனமழை என்று சொல்வதை விட அந்த மழையோட தீவிரம் மிக கனமழையாக உங்களுக்கு தரப்போகுது. சரிங்களா? இப்போ அடிக்கக்கூட வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து தான் மழை பெய்ய போகுது. அப்படி சேர்த்து வைத்து மழை பெய்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 2 வாரங்களுக்கு 3 வாரங்களுக்கு அடிக்கப்பட்ட வெயில் தரை வெப்பம் மழையாக மாறும் பொழுது, மழை மேகமாக மாறும் பொழுது அது கனமழை மட்டும் தரப்போவது கிடையாது, மிக கனமழையும் தரப்போகுது. சரிங்களா? எச்சரிக்கையாக இருங்க மக்களே. மழை பெய்யும் போது கவனிக்க, சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும். 2வது இடிமின்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். 3வது ஆலங்கட்டி மழை மதியானம் எங்கேயாவது சில மாவட்டங்களில் பதிவாகும் பொழுது ஆலங்கட்டியோட மழை பாதிப்பும் நமக்கு வந்து கணக்கு தெரியுது. ஆலங்கட்டி மழையும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதனால் எச்சரிக்கையாக இருங்க மக்களே. மழை வரும்பொழுது எக்காரத்து கொண்டும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. எக்காரத்து கொண்டும் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. செல்ஃபோனுங்களை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பசங்களாம் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. மழை வந்துச்சு அப்படியே ஒரு ரீல்ஸ் போடுவது. அது மட்டும் இல்லாமல் மழை வந்தால் வீட்டுக்கு மாடியில் போய் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெய்யுது, நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. மழை பெய்யுது, ஆனால் குடையை பிடிச்சி போய் ஒரு எப்படி சொல்லுவோம்னா வீடியோ எடுத்து அவங்களாவே இன்ஸ்டாவில், இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரபலமாக ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? உலகத்தில் எங்கே நடந்தாலும் இப்போ இன்ஸ்டாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால் இந்த இன்ஸ்டாவில் இந்த ஸ்டோரி போடுவது, மழை வரும்போது இதெல்லாம் வேணாம். சரிங்களா? வீடியோ எடுங்க, தப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக நீ வீடியோ எடுங்க. அதுக்குன்னு கொடை கொண்டு போய் ஜாலி மழை பெய்யுது அப்படின்னு வீட்டுக்கு மாடியில் தனியாக போகாதீங்க, ஆபத்தை உணராமல். இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாது. அதாவது அமைதியாக மழை பெய்யும், ஆனால் திடீரென்று ஒரு நொடியில் மின்னல் தாக்கும். சரிங்களா? இதான் எச்சரிக்கை விதிக்கப்படுகிறது. அன்பான ஒரு வேண்டுகோள், எச்சரிக்கை மக்களே. தயவுசெய்து இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரி போடுவது,
அது மட்டும் இல்லாமல் மழை வருவ ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்து போடுவதெல்லாம் தவிர்க்கவும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை இன்ஸ்டாவில் ஒரு விஷயம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது பக்கத்தில் ஒரு வெள்ளம் போயிட்டுருக்கு. இதை கேளுங்க. பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு போயிட்டுருக்கு. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, அந்த வெள்ளப்பெருக்க அப்படியே இங்கே பாருங்கள், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த வெள்ளம் இவனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அவனுக்கு இது கண்ணுக்கு தெரில. எல்லாரும் கத்துறாங்க, எப்போ யாருப்பாங்க, வாப்பா வாப்பா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எல்லோரும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அடுத்த நொடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு வரும், பார்த்தா தெரியும். அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பெருக்கு இவனை நோக்கி வந்துருச்சு. அதாவது இப்படி போயிட்டு இருந்த வெள்ளப்பெருக்கு திடீரென்று இவனை நோக்கி வந்துருச்சு. அது எப்படின்னா, அந்த தண்ணியோட ஃபோர்ஸு எங்கிட்டு போக முடியாமல் இவனை நோக்கி வரும்பொழுது இவன் அப்படியே தெரிச்சு ஓடியாரான். ஸோ அப்போ தான் இவனுக்கே தெரியுது, ஆஹா இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஆபத்தை உணராமல் தயவுசெய்து மழை வரும்பொழுது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. வீட்டுக்கு வெளியில் போகாதீங்க, மரத்தின் அடியே நிற்காதீங்க. இதனால் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொதுமக்களே எச்சரிக்கையாக இருங்க. இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அதான் என்னுடைய குறிக்கோள். யாருக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். சரிங்களா? மக்களுக்கும் சரி, விவசாய சொந்தங்களுக்கும் சரி, சின்ன பசங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, யாருக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது. மழை வந்தால் நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம். சரிங்களா? அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அறிக்கையை நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்தது அறிக்கையில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஏற்று சொல்ல ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்படியே லாங்காக பேசுகிறேன், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். அடுத்தபடியாக மழை வந்து இப்போ வராதுங்க. மழை வந்து எந்த தேதியில் வரும்னா, மே முதல் வாரம் தான். ஏப்ரல் இறுதியில் தீவிரமாகலாம். 24, 25, 26 இந்த தேதியில் தீவிரமான ஏப்ரலில். அப்படி இல்லைனா மே முதல் வாரம் கனமழையாக நமக்கு வந்து கிடைக்கும். கனமழையாக மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேற்கு மாவட்ட மக்கள் உஷாராக இருங்க. மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலான மழை இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், அதேபோல் நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், வட உள் மாவட்டம் முதல் சென்னையோட மேற்கு பகுதி கடலோரம் தவிர கடலோரம் மழை இருக்கும். ஆனால் கடலோரம் காட்டியில் உள்ளதான் மழை வந்து ரொம்ப தீவிரமாக காணப்பட போகுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிங்க.